குதிரையோடைய தேவை நமக்கு எப்ப வருதுன்னா, அதாங்க உங்களுக்கு தான் அரபு நாடுகள், இந்த பெர்ஷியா இந்த பகுதிகள்ல தான் குதிரைய வந்து டொமஸ்டிகேட் பண்றாங்க. ம். அங்க டொமஸ்டிகேட் ஆயி, அங்க டொமஸ்டிகேட் ஆன காலகட்டத்திலேயே அது வந்து விற்பனைக்காகவும் பல நாடுகளுக்கு அது பரவவும் தொடங்கிருச்சு. வியாபாரத்துல. வியாபாரமா தொடங்கிருச்சு. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3000 இயர்ஸ்க்கு பிஃபோரே வந்திருக்கணும். ஓகே. ஏன்னா நம்ம சங்க கால தொடக்கத்துல இருந்தே குதிரை வந்து இருக்குது. ஓ! குறிப்புல. குறிப்பா அதான் இது ரெஃபரன்ஸ் எழுத்துக்கள் எல்லாம் நமக்கு போட்டிருக்காங்க. ரெஃபரன்ஸ்ல கிடைக்குது. 2000 இயர்ஸ் பிஃபோர் குதிரை வந்து வணிகமாக இங்க பயங்கரமா செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு விஷயம். ம். வந்துட்டு போயிட்டு இருக்கு. இங்கேயே ப்ரீட் பண்றாங்க. இது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு நம்மகிட்ட. ஆனா அதுக்கு முன்னாடி அது இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டதுன்னா ஒரு 3000 ஆண்டு. அதுக்கு முன்னாடி ஒரு 1000 வருஷம் இருக்கலாம். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லயுமே குதிரை வந்து வரத் தொடங்கிருச்சு. ம், ம், புரியுதுங்களா? ம். குதிரைகள பற்றியான சில டேப்லெட்ஸ் இதெல்லாம் வந்து இண்டஸ் உடைய இது கிடைக்குது. அப்ப அங்க அந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அந்த இடத்துலயா? சிந்து சமவெளியிலேயே அங்க ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்ப அங்க ஆயிடுச்சுன்னா, அப்ப அடுத்து இங்கெல்லாம் அப்படியே குதிரைகள் வந்து வியாபாரப்படுத்தியிருக்கும். வந்திருக்கும். ஏன்னா, அங்க இண்டஸோட நம்ம வணிகத்துல ரொம்ப ம், ஸ்ட்ராங்கா ம். இருக்கோம்ல. அப்ப அங்க குதிரைகள் வருது அப்படின்னா, இங்கேயும் குதிரைகள் வந்துரும்ல. அப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 3000 இல்ல 3500 இந்த ஆண்டுகள் காலகட்டத்துல குதிரைகள் வந்து உள்ள வந்திருக்கலாம். ஓகே. அது காலகட்டத்துல கழுதையும் வந்திருக்கும்.